சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் திளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 17ஆம் நாள் 2/8/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைவேறும் என்று பிரார்த்தித்து, இன்று ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளி அம்பாளுடைய வழிபாடுகள், சிவனுடைய வழிபாடுகள், பல்வேறு சிறப்புகளோடு கூடியது. நாம் வேண்டும் வரங்களை எல்லாம் தருகின்ற வகையிலே இந்த ஆடி மாதம் அம்பாளுக்குரிய மாதமாக போற்றப்படுவது. ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்புகள். நட்சத்திரத்துக்கு சிறப்பு ஆடி பூரம். ஆடி மாதத்திலே இந்த வாரங்கள் கிழமைகளுக்கு சிறப்பு ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி. அதே போல் இந்த ஆடி மாதத்திலே இலக்கத்துக்கு கூட ஒரு சிறப்பு இருக்கிறது. இலக்கம் 18ஆம் நாள், ஆடி மாதத்து 18ஆம் நாள், ஆடி 18ஆம் பெருக்கு. நாளைய தினம் ஆடி மாதம் 18ஆம் நாள், 18ஆம் பெருக்கு என்கின்றதாகிய இந்த சிறப்பான வைபவங்கள். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி மாதத்திலே அமாவாசை, ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரம், ஆடி 18ஆம் பெருக்கு என்று பல சிறப்புகளோடு கூடியது இந்த ஆடி மாதம். எனவே இன்றைய தினம் இந்த ஆடி வெள்ளி 2வது வெள்ளிக்கிழமை. இந்த ஆடி வெள்ளியிலே அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்களிலேயும் கலந்து கொள்வதோடு நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற வகையிலே அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்குமா. அம்பாளை வழிபடுகின்றவர்களுக்கு எது எது எல்லாம் வேண்டுமோ, எதையெல்லாம் நினைத்து நாம் பிரார்த்தனை செய்கின்றோமோ அனைத்தையும் தருகின்றவள். அவருடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்தால் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். எது எது எல்லாம் நமக்கு நல்லது என்று படுகிறதோ நல்லதெல்லாம் கிடைக்குமா. நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவர்க்கு. அன்பு உள்ளத்தோடு பக்தியோடு இறை பிரார்த்தனை செய்கின்ற அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. இந்த அன்னையினுடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் நிறைந்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த ஈசான திசையிலே நாம் சிறப்பு, ஈசானத்தினுடைய சிறப்புகளை பற்றி சிந்தித்து வருகிறோம். அதிலே இந்த ஈசானத்திலே பொதுவாக எந்த ஒரு ஆலயத்திலும் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, சங்காபிஷேகமாக இருந்தாலும் சரி, மகோத்சவமாக இருந்தாலும் சரி, திருமண வைபவங்களாக இல்லங்களிலே நடைபெறுகின்ற மண்டபங்கள் திருமணம் இருந்தால் இந்த ஈசானத்திலே சிவன் வர்த்தனி என்று ஒரு கும்பம் வைத்துக் கொள்வார்கள். அங்கே அந்த ஈசான மூலையிலே சிவனையும் அம்பாளையும் யாகேஸ்வரன் யாகேஸ்வரி என்று பிரார்த்தனை செய்து அங்கே அந்த
யாகேஸ்வரனாகவும் யாகேஸ்வரியாகவும் இந்த கும்பத்திலே பூஜித்து அர்ச்சித்து ஞான கட்கம் சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தை செய்வதற்கு காவலாக இருந்து அதுக்கு அனுமதியெல்லாம் கொடுத்து சிறப்புகளோடு இந்த யாகத்தை காக்க வேண்டும் என்பதனால தான் யாகேஸ்வரன் யாகேஸ்வரியாக பிரார்த்தனை செய்து கொள்வது. அவ்வாறு இந்த ஈசானத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு சிறப்புகளெல்லாம் நிறைந்ததாக இருப்பதனாலே தான் நம் இல்லங்களிலே அல்லது ஒரு புதிதாக ஒரு ஆலயம் அமைக்கின்ற பொழுது கூட இந்த பூமி பூஜை செய்து அத்திவாரம் வைக்கப்படுகின்ற பொழுது ஈசான மூலையிலே முதலிலே அத்திவாரம் வைத்துக் கொள்வார்கள். அந்த ஈசான திசையிலே மூர்த்தக்கால் நாட்டிக்கொள்வது இந்த அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த ஈசான திசைக்கு. பொதுவாக ஆலயங்கள் அமைத்து சுவாமி பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற பொழுது இந்த சுவாமியினுடைய விக்கிரகம் கிழக்கு வாசலாக இருந்தாலும் சரி எந்த வாசலாக இருந்தாலும் சரி ஈசானத்தை சற்று நோக்கியதாக அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்கின்ற சிறப்பு அந்த ஈசானத்துக்குரியது. தொடர்ந்தும் இவற்றை சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே உங்களை அன்பு செய்கின்றவர்களை அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுக்கின்றவர்களை நீங்கள் வெறுங்கள் என்று அப்படியான ஒரு கட்டளையை இருந்தது. ஆனால் இயேசு அக்காலத்திலே இருந்த ஒழுக்க நெறியிலிருந்து உயர்வான ஒழுக்க நெறியை தன்னுடைய மலைப்பொழிவிலே முன்வைக்கின்றார். அதாவது மோசே மலையிலே 10 கட்டளையை பெற்று அந்த 10 கட்டளையின்படி மனிதர்கள் வாழ வேண்டுமென்று அவர்களுக்கு வழிகாட்டிய பொழுது, இந்த பகைவர்களை நீங்கள் வெறுத்து விடுங்கள், ஆனால் உங்களை அன்பு செய்கின்றவர்களை அன்பு செய்யுங்கள். இப்படித்தான் மனித இயல்பிலே நாங்கள் எங்களோடு அன்பாக இருக்கின்றவர்களோடு நாங்கள் அன்பாக இருப்போம், எங்களை வெறுக்கின்றவர்களை நாங்கள் ஒதுக்கி வைத்து விடுவோம். ஆனால் இயேசுவினுடைய போதனையிலே உங்களுடைய வானக தந்தையை நீங்கள் பின்பற்றுங்கள், நல்லோர் மீதும் தீயோர் மீதும் இறைவன் அவர்களுக்கு சூரியனை உதிக்க பண்ணுகின்றார், நேர்மையானவர்கள் மீதும் நேர்மையற்றவர்கள் மீதும் மழை பொழிய செய்கின்றார். எல்லோருக்கும் எல்லாமாக இறைவன் நல்லவர்கள் கெட்டவர்கள் அன்பானவர்கள் பகைவர்கள் என்று இல்லாமல் எல்லோரையும் அரவணைக்கின்ற ஒரு பெரிய மனம் கொண்டவர் தான் இறைவன். அத்தகைய ஒரு அறநெறியை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைக்கு உண்மையாகவே செவி மடுத்தால் பகைவர்களை நாங்கள் அன்பு செய்ய முயற்சி செய்வோம். பகைவர்களை எப்படி அன்பு செய்ய முடியும் என்பது சாதாரணமான மனித வாழ்க்கையிலே எங்களால் கடைப்பிடிக்க முடியாத ஒரு கட்டளையாகும். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு பகைவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தவர் தன்னை கொன்றவர்களுக்கு பார்த்து, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னிக்கின்றார். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ இல்லையோ, இவருடைய மனதிலே எப்பொழுதும் அந்த இரக்க உணர்வு, புரிந்துணர்வு, அவர்களுக்காக இறங்குகின்ற அந்த உணர்வு அவருடைய உள்ளத்திலே இருந்தது. இந்த பகைவர்களை எப்படி அன்பு செய்ய முடியும் என்று சொன்னால், இந்த இறைவன் எப்படி பகைவர்களை, அதாவது நல்லவர்களையும் தீயவர்களையும் அன்பு செய்கின்றார் என்பதனால் நாங்களும் அதே வழியிலே அன்பு செய்வதற்கு இறைவன் எங்களுக்கு ஆற்றல் தந்திருக்கின்றார். பகைவர்கள் அவர்கள் செய்கின்ற பிழைகளை சரி என்று சொல்லுவதல்ல, அவர்கள் எங்களை காயப்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. ஆனாலும் அதை கடந்து நான் யார் என்பதை இந்த பகைவர்களுக்கு நாங்கள்
அறிய பண்ணலாம். இந்த பகைவர்கள் உணர்கின்றார்களோ அல்லது ஒரு நாள் உணருவார்களோ இல்லையோ, ஆனால் என்னுடைய உள்ளத்திலே இந்த பகைமை உணர்வு அது வளரக்கூடாது. என்னுடைய உள்ளத்திலே இந்த பகைமை உணர்வு, கோப உணர்வு, பழி உணர்வு தங்கக்கூடாது. எப்பொழுதும் இரக்கம் ஒரு கிணறு, அதை நாங்கள் இறைக்க இறைக்க ஊறும் என்று சொல்லுவார்கள். அவ்வாறு நாங்கள் இரக்க உணர்வை நாங்கள் பகிர்ந்து கொடுக்க நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாக, அதாவது தெய்வீக சாயலை தாங்கியவர்களாக வாழுவோம். இதை கடினமான பாதையாக இருந்தாலும் இயேசுவினுடைய வழி நின்று நாங்கள் வாழ்வதற்கு இத்தகைய மனநிலையை எங்களுடைய உள்ளத்திலே வளர்க்க வேண்டுமென்றும், ஆண்டவருடைய அந்த பரிவு உணர்வு எங்களுடைய உள்ளங்களிலே ஊற்றெடுக்க வேண்டுமென்றும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி, அரத்து கத்லக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன், உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார், என்னிடத்தில்
ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன். என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்கின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். 3வது நாளும் அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள். நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால் சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்துலைக்கு சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.